நாட்டின் 14வது குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் மதியழகனிடம் கேட்கலாம். மதியழகன், குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிற நிலையில அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் பதிவு செய்யலாம். நாட்டின் 13வது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய பிரணாப் முகர்ஜியினுடைய பதவிக்காலம் வரும் 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. நாட்டினுடைய புதிய 14வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் சற்று நேரத்திற்கு முன்பாக தொடங்கி இருக்கிறது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு அளிக்கலாம். மொத்தம் 776 நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4120 பேர் இந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் இவர்களினுடைய வாக்குகளினுடைய மதிப்பானது 10,98,903. இதுதான் ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய வாக்குகளினுடைய மதிப்பாக இருக்கிறது. இதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் மக்களவை அல்லது மாநிலங்களவை எந்த உறுப்பினராக இருந்தாலும் அவரினுடைய ஒரு வாக்கினுடைய மதிப்பானது 708ஆக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய வாக்கு மதிப்பானது அது ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களுக்கும் வேறுபடும். ஏனென்றால் அந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையையும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை வகுத்தால் வரக்கூடிய தொகைதான் அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களினுடைய வாக்கு மதிப்பாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உதாரணமாக பார்த்தால் நாட்டிலேயே அதிக வாக்கு மதிப்புகள் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கருதப்படுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய வாக்கு மதிப்பானது 208ஆக இருக்கிறது. குறைந்தபட்ச, அதாவது நாட்டிலேயே குறைந்தபட்ச வாக்கு மதிப்புகளை கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சிக்கிமில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்கு மதிப்பு மொத்தம் 7ஆக கணக்கிடப்படுகிறது. தமிழக சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய வாக்கானது 176ஆக கணக்கிடப்படுகிறது. மொத்தம் இவ்வாறாக சேர்த்து மொத்தம் 10,98,903 என்றுதான் இந்த தேர்தலில் மொத்தம் உறுப்பினர்களுடைய வாக்கு எண்ணிக்கை அமைய இருக்கிறது. 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது 5 மணி வரை நடைபெறுகிறது. இதற்காக மொத்தம் நாடு முழுவதிலும் 32 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் நாடாளுமன்ற வளாகத்தில் அறை எண் 62இல் ஒரு வாக்குப்பதிவு மையம் அமைக்கப்பட்டு இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 31 வாக்குப்பதிவு மையங்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களில் அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு வாக்கு அளிக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருவருமே நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அறை எண் 62இல் இருக்கக்கூடிய அந்த வாக்குப்பதிவு மையத்தில் தான் அவர்கள் தங்களது வாக்குகளை செலுத்த முடியும். இதில் மொத்தம் 55 உறுப்பினர்கள், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் முன் அனுமதி, சிறப்பு அனுமதி பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் 11 பேர் மாநிலங்களவையும் 41 பேர் மக்களவையும் சேர்ந்தவர்கள். அவர்கள் முன் அனுமதி பெற்று அந்தந்த மாநில சட்டமன்றங்களில் வாக்களிக்க இருக்கிறார்கள். விவேக், தற்போது சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, அது குறித்த தகவல்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக உமா. அதாவது இன்று தற்போது 10 மணி அளவில் தொடங்கிய வாக்குப்பதிவு புதுச்சேரியில் முதலாவதாக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்கள் வாக்களித்தார். அதனைத் தொடர்ந்து அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர், அன்பழகன், வையாபுரி மற்றும் அசானா, பாஸ்கர் ஆகிய 4 எம்எல்ஏக்கள் தற்பொழுது இங்கு வாக்களித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் ஒவ்வொருவராக வாக்களிக்க உள்ளனர். இதற்காக புதுச்சேரி சட்டப்பேரவையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனை ஒட்டி குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று சட்டப்பேரவையில் நடைபெறுவதை ஒட்டி சட்டப்பேரவை முழுவதும் இன்று அடைக்கப்பட்டுள்ளது. அதற்காக கமிட்டி ஹாலில் மட்டுமே வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதால் அந்த அறை மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று முதல்வர் அலுவலகம் உட்பட அனைத்து அலுவலகங்களும் சட்டப்பேரவையில் மூடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 12:30 மணி அளவில் என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வாக்களிக்க உள்ளனர். இதனிடையே என்ஆர் காங்கிரஸ் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்படும் திரு திருமுருகன் அவர்கள் இன்று காலை அவர்களும் வாக்களிக்க வந்துள்ளார். இதற்காக தொடர்ந்து வாக்குப்பதிவு காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. ஆனால் 1:30 மணி அளவிலேயே வாக்குப்பதிவுகள் புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுமா. இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து குடியரசு தேர்தல் தொடர்பாக டெல்லியில் இருக்கும் மதியழகனிடம் பேசலாம். மதியழகன், வாக்களிக்கக்கூடிய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன? அதாவது இந்த முறை தேர்தல் ஆணையம் 2 விஷயங்களை புதிய முறையாக அமல்படுத்தி இருக்கிறது. இந்த முறை
எம்எல்ஏ இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரகசிய அதாவது வாக்குச்சீட்டு முறையில் தான் இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது. வாக்குச்சீட்டு 2 வண்ணங்களில் இருக்கும். அதாவது பச்சை வண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அது எம்எல்ஏக்களுக்கு மன்னிக்கவும் எம்பிக்களுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாக்குச்சீட்டு. பிங்க் வண்ணத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டானது அது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கானது. இவர்கள் அனைவருமே தேர்தல் ஆணையத்தால் சிறப்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிங்க் கலர் அந்த பேனாவை கொண்டுதான் அவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியும். மொத்தம் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ வாக்களிக்க செல்லும் பொழுது அவர்களுக்குரிய அடையாள அட்டையினை தவிர வேறு எதையும் அவர்கள் எடுத்து செல்வதற்கான அனுமதி கிடையாது. அது பேனாவாக இருக்கட்டும், வேறு எந்த வகையான பொருட்களும் எடுத்து செல்வதற்கான அனுமதி கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வாக்கு செலுத்தும் மையத்திற்குள் நுழைந்ததும் அங்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் அவர்கள் பேனாவை வைத்திருந்தால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பேனாவை பெற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேனாவை அவர்களிடம் வழங்குவார். அவர் உள்ளே சென்று அந்த வாக்குச்சீட்டில் மொத்தம் 2 காலங்கள் இருக்கும். அதில் ஒன்று போட்டியிடக்கூடிய 2 வேட்பாளர்களினுடைய பெயர்கள் இருக்கும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராம்நாத் கோவிந்த் மற்றும் மீரா குமார் போட்டியிடுகிறார்கள். முதலாவதாக ராம்நாத் கோவிந்த், பிறகு மீரா குமாரினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். அதற்கு எதிர்ப்புறத்திலேயே மற்றொரு காலம் இருக்கும். அங்கு 1 அல்லது 2 என்ற எண்ணிக்கையில் தான் அவர்கள் குறிப்பிட வேண்டும். வேறு எந்த வித மாதிரியான குறியீடுகளையோ அவர்கள் செலுத்தினால் அந்த வாக்குச்சீட்டானது செல்லாததாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த வகையிலான பேனாவை அல்லது பேனா மையை கொண்டும் அவர்கள் வாக்களித்தாலும் அந்த ஓட்டும் செல்லத்தகாதது ஆகிவிடும். இதற்காக தான் இந்த குழப்பத்தை தவிர்க்கும் வகையில் தான் தேர்தல் ஆணையம் சிறப்பாக பேனாவினை வழங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வேறு எந்த விதமான மோசடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது. பொதுவாக குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கொறடா உத்தரவு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ கொறடா உத்தரவு பிறப்பிக்க கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருக்கிறது. ஏனென்றால் சுதந்திரமான முறையில் இந்த தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்ற வகையில் தான் கொறடா உத்தரவு பிறப்பிக்க கூடாது எனவும் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு வாக்காளருக்கு ஒரு வாக்குச்சீட்டு மட்டும்தான் அளிக்கப்படும். அந்த வாக்குச்சீட்டில் ஏதாவது குளறுபடிகளோ அல்லது குழப்பமோ நேர்ந்தால் அவருக்கு வேறு அடுத்தபடியான வாக்குச்சீட்டுகள் வழங்கப்படாது. ஏனென்றால் இதெல்லாம் குழப்பத்தை தவிர்க்கவே தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. இந்த வாக்குகள் அனைத்துமே வரக்கூடிய 20ஆம் தேதி எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. உமா, டெல்லி, புதுச்சேரியை தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் காலை 10 மணிக்கு தொடங்கியிருக்கும் வாக்குப்பதிவு தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக லாவண்யாவிடம் கேட்டு பெறலாம். லாவண்யா, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக தமிழக சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? தமிழக சட்டப்பேரவையில் குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு மொத்தமாக 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாடாளுமன்ற உறுப்பினரான பொன் ராதாகிருஷ்ணனும் அதே போன்று கேரள மாநிலம் குட்டியாடி தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பராக்கல் அப்துல்லா ஆகியோரும் இன்று வாக்களிக்க இருக்கிறார்கள். தமிழக சட்டப்பேரவையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கூட்டரங்கில் தான் தற்பொழுது வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. அதிமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் முகவர்களாக, அதாவது வாக்குச்சாவடி முகவர்களாக அதிமுக தமிழக சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி வி ஜெயராமனும் அதே போன்று OPS அணி சார்பில் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை ஆகியோர் முகவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை, அதாவது குறிப்பாக குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இருக்கும் மீரா குமாரை பொறுத்தவரையில் தமிழக சட்டப்பேரவையில் அவருக்கான வாக்குப்பதிவு முகவர்களாக திமுக கொறடா சக்கரபாணியும் அதே போன்று காங்கிரஸ் கொறடா விஜயதர்மி ஆகியோர் முகவர்களாக பணியாற்றி வருகிறார்கள். தற்பொழுது அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாக்குப்பதிவு செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு காகிதமானது கொடுக்கப்படும். அதுதான் வாக்குச்சீட்டு. அந்த வாக்குச்சீட்டில் அவர்கள் விருப்ப வரிசையில், குறிப்பாக குடியரசுத் தலைவர் தேர்தல் பொறுத்தவரையில் விகிதாச்சாரம் பிரதிநிதித்துவம் கோட்பாடின்படிதான் அவர்கள் வாக்களிக்க முடியும். அவர்களுடைய அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு 1 என்ற இலக்கை அவர் அந்த குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த விருப்ப வரிசையில் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அதே போன்று அதற்கு அடுத்து யாரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அவர்களுடைய விருப்ப வரிசையில் அந்த எண்ணை அவர்கள் பூர்த்தி செய்யலாம். அதன் அடிப்படையில் இரண்டாவதாக அவர்கள் விரும்பக்கூடிய நபருக்கு 2 என்ற இலக்கை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். இலக்கை எண்களின் அடிப்படையில் தான் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த எண்ணை எழுதக்கூடாது. அதே போன்று வாக்குச்சீட்டில் எந்த விதமான ஒரு
எந்த விதமான குறியீடும் வந்து அவர்கள் வைக்கக்கூடாது. அந்த ஒரு உத்தரவும் வந்து இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வாக்குச்சீட்டை வந்து தேர்தல் ஆணையம் வழங்கக்கூடிய அந்த பேனாவில் தான் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். மாறாக அவர்கள் எடுத்து வரக்கூடிய பேனாக்கள் வந்து பூர்த்தி செய்யக்கூடாது. அவ்வாறு வந்து அந்த பேனாக்களை பூர்த்தி செய்தால் அந்த வாக்குச்சீட்டு செல்லாத சீட்டு ஆகிவிடும். அதே போன்று வாக்குச்சீட்டை பொறுத்தவரையில் வேறு எந்த விதமான குறியீடுகளும் வந்து அதில் எழுதக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் விரும்பக்கூடிய வேட்பாளருக்கு வந்து டிக் செய்வது போன்ற அந்த மாதிரியான குறியீடுகளும் இருக்கக்கூடாது. இலக்கை மட்டுமே வந்து அந்த வாக்குச்சீட்டில் எழுத வேண்டும் என்பது போன்று பல்வேறு பல்வேறு அறிவுரைகள் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது வாக்குப்பதிவானது வந்து நடைபெற்று வருகிறது. வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய சூழலில் அதிக அளவில் பாதுகாப்பு பணிகள் வந்து இங்கு வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு தொடர்பாக வந்து ஏற்கனவே இதற்கான ஆலோசனையும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டப்பேரவையில் முதல் வாக்காளராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்களித்திருக்கிறார். அவரை தொடர்ந்து சபாநாயகர் தனபால், அதே போன்று எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அதே போன்று மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சரை பொறுத்தவரையில், அதாவது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இளஞ்சிவப்பு நிற வாக்குச்சீட்டு வந்து வழங்கப்படாது. அவர்களுக்கு பச்சை நிறத்தில் வாக்குச்சீட்டு வந்து வழங்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் தற்பொழுது வாக்குப்பதிவினை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். உமா, லாவண்யா, நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து டெல்லியில் இருக்கும் மதியழகனிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். மதியழகன், காலை 10 மணிக்கு தொடங்கி இருக்கும் வாக்குப்பதிவானது 20 நிமிடமாக சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு வந்துவிட்டார்களா? தற்போது சூழல் எப்படி இருக்கிறது? பாதுகாப்பு பணி எந்த அளவிற்கு இருக்கிறது? காலை 10 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. காலை 9 மணி முதலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வருகையானது தொடங்கியது. சுமார் 9:30 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். ஏனென்றால் இன்று முதல் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. தினமும் நாடாளுமன்றம் கூடும் பொழுது பிரதமரை பொறுத்த வரைக்கும் 10:20, 10:25 அந்த மணி அளவில் தான் அவர் தினமும் நாடாளுமன்றத்தினுடைய அந்த தினமும் அலுவல்களில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தருவார். ஆனால் இன்று 10 மணிக்கே வாக்குப்பதிவு தொடங்குவதன் காரணமாக பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் 9:30 மணி அளவிலேயே நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். அவர் தற்பொழுது தனது வாக்கினை பதிவு செய்திருப்பார். ஏனென்றால் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அனைத்து எம்பிக்களினுடைய வருகையுமானது தொடங்கி இருக்கிறது. சில எம்பிக்கள், சில அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வாக்கினை செலுத்திவிட்டு அவர்கள் இங்கிருந்து தொடர்ந்து புறப்பட்ட வண்ணமும் இருக்கிறார்கள். இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் செய்தி சேகரிப்பதற்கான பணியானது மிகுந்த ஒரு கெடுபிடியுடன் தான் நடைபெறுகிறது. தனியார் தொலைக்காட்சிகளுக்கு பெரிய அளவில் அனுமதி கிடையாது. உரிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் யாருமே நேரலை செய்வதற்கு அரசாங்கத்தினுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய லோக்சபா மற்றும் ராஜ்யசபா தொலைக்காட்சிகளுக்கும் இதில் அனுமதி கிடையாது. அதே போல டிடி தொலைக்காட்சிக்கும் இதில் நேரலை செய்வதற்கு அனுமதி கிடையாது. அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த வாக்குப்பதிவு மையத்தினில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது உறுப்பினர் யாருக்கு அவர் அந்த வாக்குப்பதிவு செலுத்தும் அந்த சீட்டு இடம் வரை செல்வதற்கு கூட யாருக்குமே அனுமதி கிடையாது. ஒரு உறுப்பினர் உள்ளே செல்லும் காட்சிகளை படம் பிடிப்பதற்கு மட்டுமே செய்தியாளர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது போன்ற பல்வேறு கெடுபிடிகள் தான் இருக்கின்றன. இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவானது 5 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினாலும் இன்றைய தினமே அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட இருக்கின்றன. ஏனென்றால் மக்களவை சேர்ந்த ஒரு உறுப்பினரும் மாநிலங்களவை உறுப்பினர் ஒருவரும் ஏற்கனவே இறந்து இருக்கிறார் நாடாளுமன்றம் கூடாமல் இருக்கும் பொழுது. எனவே மழைக்கால கூட்டத்தினுடைய முதல் நாள் இன்று தொடங்குகிறது. எனவே 11 மணிக்கு அலுவல்கள் 2 அவைகளும் தொடங்கும். அப்பொழுது மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் அவையினுடைய நடவடிக்கைகள் நாளை ஒத்திவைக்கப்படும். சில உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது 11 மணிக்கு அவை தொடங்குவதற்கு முன்பாகவே சில உறுப்பினர்கள் ஆர்வமாக வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். பல உறுப்பினர்களை பொறுத்தவரைக்கும் அவை நடவடிக்கைகள் 11 மணிக்கு பிறகு ஒத்திவைக்கப்பட்ட பிறகு வாக்களிக்கலாம் என்ற மனநிலையிலும் எம்பிக்கள் இருக்கிறார்கள். உமா, மதியழகன், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து உங்களிடம் வருகிறேன். தொடர்ந்து சென்னையில் இருக்கும் தலைமைச் செயலகத்தில் லாவண்யாவிடம் தொலைபேசி வாயிலாக பேசலாம். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக சென்னையில் எத்தனை பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள்? எம்பிக்கள் யாராவது சட்டப்பேரவையில் வாக்களிக்க திட்டமிட்டிருக்காங்களா? உமா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழக சட்டப்பேரவையில் மொத்தமாக 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதில் தற்பொழுது வரை திமுக தலைவரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினருமான மு கருணாநிதி பேரவைக்கு வந்து வாக்களிப்பாரா என்பது தற்பொழுது வரை உறுதியாகவில்லை. இருந்த போதிலும் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி மொத்தமாக 232 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நியமன உறுப்பினர்களாக இருக்கும்
ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் நான்சி ஆனா சிந்தியா அவர்கள் வாக்களிக்க முடியாது. இருந்த போதிலும் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழல்படி தமிழகத்தில் 232 சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக வாக்களிக்க வருவார்கள் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் மத்திய இணை அமைச்சரும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினருமான பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக சட்டப்பேரவையில் வாக்களிக்க இருக்கிறார். அதே போன்று கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு மாவட்டத்தை சார்ந்த குட்டியாடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பராக்கல் அப்துல்லாவும் தமிழக சட்டப்பேரவையில் வாக்களித்திருக்கிறார். அதே போன்று அவர் சிகிச்சைக்காக சென்னையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் தமிழக சட்டப்பேரவையில் வாக்களிப்பதற்கு ஏற்கனவே முன் அனுமதி பெற்றிருக்கிறார். அதாவது அதற்கான ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து தர வேண்டும். தங்களுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வேறு இடத்தில் வாக்களிப்பதற்கு அது ஒரு படிவம் இருக்கிறது. அந்த படிவத்தை பூர்த்தி செய்து அதை வழங்கியதன் அடிப்படையில் தான் அவர்கள் இங்கு வாக்களிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும். அதே போன்றுதான் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தான் வாக்களிக்க வேண்டும். இருந்த போதிலும் அவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இங்கு வாக்களிக்க வேண்டும் என்பது போன்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தற்பொழுது அவர் சட்டப்பேரவையில் வாக்களித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை பொறுத்தவரையில் மொத்தமாக இருக்கக்கூடிய 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 2 வேறு தொகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் வாக்களிப்பதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் வாக்களிப்பதற்கு அவர்கள் வாக்குச்சாவடியாக இருக்கும் சட்டப்பேரவை அருகாமையில் இருக்கக்கூடிய கூட்டரங்கிற்குள் சென்றவுடன் அவர்கள் வருகை பதிவேட்டில் அவர்கள் கையெழுத்திட வேண்டும். அவர்களுக்கான அந்த விவரங்களை பூர்த்தி செய்த பிறகு வாக்களிப்பதற்கான பேனா, அதாவது தேர்தல் ஆணையத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேனா அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த பேனாவை பயன்படுத்தி தான் அவர்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அந்த பேனாவை வாக்குச்சாவடியில் ஒப்படைத்த பின்புதான் அவர்கள் அங்கு வாக்குப்பதிவு மையத்திலிருந்து வெளியே